அந்த அளவுக்கு பணவரி பிடித்த ஒரு பிசாசு விஜய். விஜய் உழைச்ச சம்பளத்துல இது வரைக்கும் என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லு. சரிங்களா, முதல் படம் சம்பளத்துல அவர் என்ன பண்ணாரு தெரியுமா விஜய்? இப்பெல்லாம் நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன் இந்த பொலிட்டிக்கல் அறிவெல்லாம். அந்த சம்பளத்திலேயே ஒரு பையில புடவை, அரிசி, பருப்பு, சமையல் ப்ரொவிஷன் எல்லாம் வாங்கி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் மறக்க முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு படப்பிடிப்பு தளத்துல நீ திருநெல்வேலியில் இருக்கீங்க, அதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. நீ காசு தர வேண்டாங்க, உங்க காசை கொடுக்க வேண்டாம், நீங்க யாருக்கும் கொடுக்கவும் மாட்டீங்க. உங்க கையால எச்சுக்கையில கூட காக்காய் கூட விரட்ட மாட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அது செய்ய வேண்டாம். சரி, உங்க பணம். இங்க கோடி கோடியா கொள்ளையடிச்ச அரசியல் கட்சி தலைவர்களே பண்ணல, அப்புறம் நீங்க எப்படி பண்ணுவீங்க? விஜய் மாதிரி நீங்க ஒன்னும் பரந்த மனசுக்காரரும் கிடையாது. விஜய் மாதிரி இந்த மண்ணின் மீது மக்கள் மீது உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதனாலதான் விஜய்க்கு ரைடு. ஏன் விஜய்க்கு ரைடு? ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர் சுட்டுக் கொன்ற பொழுது இரவோடு இரவாக போய் ஸ்லோனின் வீட்டிலே போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுதாபம்